பார்த்து போங்கம்மா. இந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது இல்லை, 2 உயிர் சம்மந்தப்பட்டது. நீங்கள் தான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்மா. தனியாக வரீங்க, கூட யாரும் வரலையா? ஹஸ்பண்ட் வந்தாருங்க, இப்போ தான் ட்ராப் பண்ணிட்டு போனார். வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். நல்லா தான் சாப்பிட்றேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ பாசமாக பேசுகிறீங்க, ஆனால் இங்கே இருக்க சிஸ்டர்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுவுறாங்க. எப்போ தான் நம்மளை புரிஞ்சுக்க போகிறாங்களோ. அவங்களும் பொண்ணுங்க தானே. என்னாச்சு? உட்காருங்க. நான் வேணா டாக்டர் கூப்பிடவா? இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக பெயின் தான். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். போங்க. எதுக்கு நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க? சிஸ்டர் வருவாங்க, வந்து நம்மளுக்கு ஏதோ அட்வைஸ் சொல்லுவாங்க, அதனால நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ பாசமாக பேசுகிறீங்க, ஆனால் இங்கே இருக்க சிஸ்டர்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுவுறாங்க. எப்போ தான் நம்மளை புரிஞ்சுக்க போகிறாங்களோ. இங்கே பாருங்கம்மா, எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் நல்லா சாப்பிடணும், சத்தான உணவாக எடுத்துக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் நல்லா சாப்பிட்டு தான் ஆகணும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுங்க. 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா தூங்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரியா? ஹேமா, பார்த்து கவனமா இரு. லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காத, புரியுதா? அம்மா, இல்லை சிஸ்டர், இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காது. என்னம்மா போ, வேலைன்னு சொல்லி தான் லாஸ்ட் டைம் அப்படி ஆச்சு. நீ வேலைக்கு போகிற ஓகே தான், அதுக்காகலாம் நாலு வீட்டு வேலை பார்க்க முடியாது. ஏன் வேலைக்கு போட்டு இருந்தாலும் வீட்டு வேலை பார்க்க முடியாது? சிஸ்டர், நான் தானே முதல்ல வந்தேன். என்ன அனுப்பாமல் அவங்க அனுப்புறீங்க. பேஷண்ட் தான் வெயிட் பண்ண வைக்கிறது உங்களுக்கு தான் வேலையாக போச்சு. ஏன் தான் நீங்கள் அப்படி இருக்கீங்களோ தெரியல. ஹாய்டி. மதி, நில்லுடி. என்னடி பார்த்துட்டு நிற்காம போயிட்டே இருக்கேன்? அப்படிலாம் இல்லடி, டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு, அதான். என்னடி டியூட்டி? ஹாஸ்பிட்டல்லே உன் தலையில் ஓடுற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுற. சொன்னால் புரிஞ்சுக்கடி, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. எனக்கும் அவளுக்கு வேறு ஆகாது, அவளை தான் போய் ரிலீவ் பண்ணணும். இந்த கதைலாம் எனக்கு வேணாம். என்னமோ எப்போ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், நல்லது கெட்டதுக்கு வர மாட்டேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் இன்னும் 2 நாளில் டூருக்கு போகிறோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்குடி. 1 வீக் லீவ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம எல்லாம் போகலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, நான் வரட்டுமா? பார்த்து போடி, டியூட்டின்னு சொல்லி எங்கேயும் விழுந்துட போகிறேன். என்னது இது கையில் ஜெலிசில் சிறப்பு? லைட்டாக அல்சர் மாதிரி இருக்கு சிஸ்டர். தான் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டா தானே. உனக்கு தான் டைம் ஆச்சு, டியூட்டி முடிஞ்சிடுச்சுல்ல, ஆல்ரெடி டயர்டாக இருக்க, கிளம்பு. தேங்க்யூ சிஸ்டர்.
மா இங்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுமா, வெளியில் வாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில் வாங்கம்மா, போங்க. ஆமாம், இதையே சொல்லுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமாம் சிஸ்டர். முகத்தை பார்த்தாலே தெரியுது. எத்தனை வருஷமாக லவ் பண்ணுற? 4 வருஷமா சிஸ்டர். ஏண்டா உனக்கு அறிவு இல்லை? 4 வருஷமாக லவ் பண்ணுற பொண்ணுக்காக இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாக்கா உங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா? அந்த பொண்ணை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். என்ன இல்லை சிஸ்டர், நொல்ல சிஸ்டர். அந்த பொண்ணு ஒன்று புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறியே, முதல்ல நீ உங்கள் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒவ்வொரு தாய்க்கும் குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது வலியும் வேதனையும் அனுபவிக்கிற தாய்க்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிக்கிறது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தானே. செத்து பொழைச்சி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது நீங்கள் நல்லா வாழறதை பார்க்கறதுக்காக. ஒவ்வொரு பிரசவத்துலேயும் பிறக்கிறது குழந்தை மட்டும் இல்லை, தாயும் தான். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. எவ்வளோ ஆசையாக உங்கள் அம்மா உன்னை வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கனவுகளோடு உங்கள் அப்பா உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ மற்றவங்கள உன்னை புரிய வைக்க பார்க்கலாம். தப்பு தான் சிஸ்டர், தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி சிஸ்டர். உன் சாரி என்கிட்ட சொல்லாத, உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு. இனிமேட்டாவது ஒழுங்காயிரு, புரியுதா? ஆல் தி பெஸ்ட். வாடா செல்லம். என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கிறேன். ஏன் பாப்பா, ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன்? ஸ்கூல்ல என்னாச்சு? மம்மி கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லு பாப்பா. எங்கள் ஸ்கூலில் நடந்த எல்லா காம்படிஷனுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க, உங்களை தவிர. மம்மி, நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? இல்லைடா, அம்மா நைட் டியூட்டியில் இருந்தேன்னா அதான் ஃபோன் எடுக்க முடியல. அதுவும் நான் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது எனக்கு எவ்வளோ கிளாப்ஸ் தெரியுமா? Agriculture continues to be the most predominant sector of the state economy as 70%. மம்மி ஏந்திருங்க. ஸ்டோரி சூப்பராக இருந்தது. நான் இன்னும் ஸ்டோரி சொல்லியே முடியல, அதுக்குள்ளே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. சாரிடா, இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். Agriculture continues to be the most predominant sector of the state economy. ஹலோ, சொல்லுங்கள் சிஸ்டர். இன்ஜெக்ஷன் மார்ஃபினா? அதுக்கு எமர்ஜென்சி கப்போர்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்ஜெக்ஷன் அட்ரோபின் 50 வயல்ஸும் வாங்கியிருக்கேன் சிஸ்டர், லோனில். ஏய், அன்னைக்கு என்னமோ ரோட்டில் அந்த பேச்சு பேசினேன். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக டூருக்கு கிளம்பி வந்துட்டேன், பத்தியா? என்ன அதிசயமாக இருக்குது, எங்கே வரமாட்டியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, மேடம் வந்துட்டீங்க. லீவ் கிடைக்கலடி, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் உங்களுக்குள்ள வரணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு என்னம்மா, மேடம் ஸ்டாஃப் நர்ஸு, ஹாப்பியாக இருக்கிற, கை நிறைய சம்பாதிக்கிற. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்னடி, வீட்டில் இருக்க, உன் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற. ஆனால் நாங்கள் அப்படியா? எங்கள் பசங்கிட்ட சிரித்து பேசக்கூட எங்களுக்கு டைம் கிடையாது. நாங்கள் லீவில் இருக்கும்போது பசங்க ஸ்கூலில் இருப்பாங்க, பசங்க லீவில் இருக்கும்போது நாங்கள் டியூட்டிக்கு போயிடுவோம். ஏதோ எங்கள் மாமனார் மாமியார் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியுது. ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபெஸ்டிவலை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம், எந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகலாம், ஜாலியாக இருக்கலாம் மட்டும்தான் யோசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் டியூட்டியில் எந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸ்லாம் வரும், அதுக்கு எப்படி ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. சிஸ்டர் கால் பண்ணுறாங்க. ஹலோ. ஹே, எங்கடி இருக்க? சிஸ்டர், இங்கே ஃப்ரெண்ட் வீட்டில் தான் சிஸ்டர் இருக்கேன். இன்னுமா கிளம்பல? எப்போ கிளம்புற? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அடிப்பாவி, நாங்கள் ஃபோன் பண்ணால் மட்டும் ஃபோன் எடுக்க மாட்டேற. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தால் ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கிறேன். ஏய், நீ கால் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், அதனால் அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு, சிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கலாம், அதனால தான் அட்டன் பண்ணேன். சரி சரி, வாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுக்கலாண்டி, பயங்காட்டாமல் சிரின்னு. ஒவ்வொரு பூக்களுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஹலோ. சரிங்க சிஸ்டர்.
என்னடி என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? லீவை கேன்சல் பண்ணிட்டு இப்போவே வர சொல்கிறாங்கடி. அவளுக்கு பெயினா, அதனால் அவளோட நைட் டியூட்டி என்னை பார்க்க சொல்கிறாங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனா. ஒன்றும் இல்லை, செல் ஆஃப் பண்ணு, வந்து ஆன் பண்ணிக்கலாம். அது சரி வராது. அப்போ கிளம்ப போறியா? மதி, இப்போ மட்டும் நீ கிளம்பி போன நமக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நான் சம்பளத்துக்காக வேலை செய்யல. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதும் எங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? இந்த வேலை கிடைக்க நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதை நாங்கள் ஒரு வேலையாக பார்க்கல, சேவையாக தான் பார்க்குறோம். இந்த சேவைக்கு எங்களுக்கு சம்பளமும் கொடுத்து இந்த சொசைட்டியில் எங்களை நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. அதனால இப்போ என்ன சொல்ல வர? நான் டூருக்கு வரல, நீங்களாம் பார்த்து போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வருவேன். சேவை செய்ய காத்திருக்கும் கடவுளே, உன் தியாகத்துக்கு இணையுண்டோ உலகிலே? அங்கும் இங்கும் தேடி பார்த்தும் சிலையிலே அவதாரம் போல வந்து நின்றாய் எதிரிலே. உலகில் எத்தனையோ மதம் இருந்தாலும் நீ தான் கடவுள். இதயம் பறிக்கும் போதும் தோள் கொடுக்கும் ஓர் தலைவன். உன் தியாகம் எல்லாமே ஒரு சொல்லில் அடங்காதே. ஒரு சொல்லில் அடங்கும் என்றால் நன்றியும் போதாதே. மருத்துவம் வாழ்க, மருத்துவம் வாழ்க, செவிலியம் வாழ்க, செவிலியம் வாழ்க. மருத்துவம் வாழ்க, மருத்துவம் வாழ்க, செவிலியம் வாழ்க, செவிலியம் வாழ்க. சேவை செய்ய காத்திருக்கும் கடவுளே, உன் தியாகத்துக்கு இணையுண்டோ உலகிலே? அங்கும் இங்கும் தேடி பார்த்தும் சிலையிலே. ஹேமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. இவ்வளோ என்னவாக்க ஆசைப்படுற? என் பொண்ணை நான் ஸ்டாஃப் நர்ஸாக தான்க்கா ஆக்க போகிறேன். மருத்துவம் வாழ்க, செவிலியம் வாழ்க, செவிலியம் வாழ்க. மருத்துவம்